ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக அது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பல் பூண்டு, 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற அந்த தயிரை வச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிருந்துருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லேசாக வந்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி சுருண்டு வதங்கணும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து வறுத்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா நல்லா வந்து சுருண்டு வதங்கியிருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து கலருக்காக எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி. நீங்கள் மிளகாய் அரைக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசியெல்லாம் தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்திருக்கு. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அரிசி ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கும். லேசாக இந்த மாதிரி அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் கிரேவி, நான்வெஜ் கிரேவி எது செஞ்சாலும் அதோட வெறும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்படியே கூட நீங்கள் இதை வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரையோட கொடுத்து விட்டிங்கன்னா கூட லஞ்ச் பாக்ஸு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.